அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய முறைப்படி மாந்திரிகம் செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னாக்கா, செய்வனையால் ஏற்படும் பாதிப்புகள் 1-2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செய்வனால் பாதிக்கப்பட்டால் பாதி பேருக்கு இந்த ஒரு கை ஒரு கால் என்ன ஆகும்னு சொன்னால் இழுத்துக்கும். அதான் இந்த ஒரு கை கால் இழுத்துக்குச்சின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி என்ன ஆகும், செய்வனை அதிகமாக முத்தி போச்சுன்னு சொன்னாக்கா அந்த கை கால் என்ன ஆகும், இழுத்துக்கும். ரெண்டாவது வாய் ஒரு பக்கம் ஒன்றிச்சிக்கும். இது நம்ம பாதி பேருக்கு என்ன ஆகும்னு சொன்னால், பாதி பேருக்கு இயற்கையாக இது மாதிரி ஆகும், பாதி பேருக்கு இந்த செய்வனை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஆகும். அதுக்கு முன்னாடியே அது அறிகுறி தெரியும். ஏன்னா ஒரு பக்கம் கை கால் இழுத்துன்னு அடிக்கடி என்ன பண்ணும், அந்த பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அடுத்தபட்சம் இன்னொரு அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடுப்பு இருக்குது, இந்த இடுப்பு இந்த இடத்துல அடிக்கடி என்ன பண்ணும், வலிக்கும். எதுக்காக வலிக்குதுன்னா என்ன பண்ணாது தெரியாது. அதே மாதிரி கை காலெலாம் விட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செய்வன பாதிப்பு அதிகமாகிடுச்சுன்னு சொன்னாக்கா, இந்த தலையில் என்ன ஆகும்னு சொன்னாக்கா, அது ஏறி உட்காந்து செய்வனை ஆகப்படுறது பிடிச்சிக்கும். பிடிச்சி என்ன பண்ணும், தலைவலி, தலை கீழே குனிய முடியாது, எந்திரிக்க முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நமக்கு சும்மா லேசாக மண்டை அரித்தாலே அது மண்டையிலேருந்து செதப்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு செய்வனை பாதிப்பு அதிகமாகிடுச்சுன்னு சொன்னாக்கா இந்த மாதிரிலாம் ஆகும். இன்ஷால்லா இது மாதிரி யாருக்காவது பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் ஏதாவது யாருக்காவது இருந்தாக்கா இன்ஷால்லா நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். இதுக்கு இஸ்லாமிய முறைப்படி வைத்தியம் பார்க்க போகிறோம். இன்ஷால்லா இது மாதிரி பேஷண்ட் யாராவது இருந்தால் இன்ஷால்லா இதுக்கு வைத்தியம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த செய்வன பிரச்சனையால் வீட்டில் அடிக்கடி சண்டை நடந்துன்னு இருக்கும். ஒரு பக்கம் மாமியார் மருமகளுக்கு, ஒரு பக்கம் கணவர் வீட்டுக்காரனுக்கு எதுக்காக சண்டை வருதுன்னே தெரியாது. அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் எது பண்ணாலும் என்ன பண்ணாது, வியாபாரம் விருத்திக்கே வராது. எந்த வியாபாரம் செஞ்சாலும் என்ன ஆகும், முன்னேற்றமாக அடையாது. ஒரு இடத்த விற்கணும்னு நம்ம ஆசைப்பட்டாலும் என்ன ஆகும், அந்த இடத்த விற்க முடியாது. அதே மாதிரி ஒரு இடத்த வாங்கணும்னு சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆகுது, வாங்க முடியாது. அதே மாதிரி ஒரு சில கல்யாணம் ஆனவங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒரு சின்ன செய்வன பாதிப்பு ஏதாவது இருந்தாங்க என்ன ஆகும், குழந்தை அடிக்கடி உண்டாகும் ஆனால் தங்காது. ரெண்டாவது திருமணம் ஆகும், திருமணம் ஆகிறதுக்கு எல்லாமே கிட்ட வரும் ஆனால் தள்ளி போயிடும். திருமண தடைகள் அதிகமாக ஏற்படும். அடுத்தபட்சம் பார்த்திங்கன்னா எந்த வியாபாரமும் தொழிலும் என்ன பண்ணாது, விளங்காது. இது மாதிரிலாம் இந்த செய்வினை நம்ம மேலே வர நம்ம கூட இருக்குதுன்னு சொன்னாக்கா இந்த விஷயம்லாம் நடக்கும். இதனால் எந்த ஒரு தொழிலுமே நடக்காது, எந்த ஒரு விஷயமும் ஆகாது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களும் என்ன பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மொபைல் நம்பருக்கு. வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாக்கா, இது மாதிரி இந்த தோஷ பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாக்கா இன்ஷா அல்லாஹ் தொடர்பு கொள்ளுங்கள். வேறு ஏதாவது வீட்டில் எந்த ஒன்று அதான் வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல, வெளியில் போன்ற மாதிரி இருக்கும் இந்த செய்வனை பாதிக்கப்பட்டவர்கள். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அது லேசான முறையில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு சரி செய்யப்படலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அந்த மாதிரி விஷயங்களுக்கும் குர்ஆனுடைய ஆயத்துக்கு மூலமாக என்ன பண்ணலாம், இன்ஷா அல்லாஹ் சரி பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி பிரச்சனைகள், பில்லி சூனியம், ஏவல்கள், குட்டி ஷைத்தான், மற்றபடி காட்டேரி, வேறு எல்லா விதமான செய்வினை கோளாறுகள், பேய்கள், எண்ணத்துகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணணும், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு அதுக்கு தகுந்த என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமோ அதை பார்த்து இன்ஷா அல்லாஹ் அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம். அதாவது இதில் இந்த பிரச்சனை உள்ளவங்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.